அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம EazyTutor தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி என்னோடய அடுத்தடுத்து வர வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 வெப்சைட்ஸ் பார்க்க போகிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகும் அந்த 2 வெப்சைட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, உங்களோட இமெயில் ஐடி இதுக்கு முன்னாடி ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிருக்கா, ஹேக் ஆகிருக்கா, இல்லை எந்த வருஷத்தில் எப்போ அந்த ஹேக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன், உங்களோட பாஸ்வேர்ட் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, இப்போது ஆட்டோமேட்டடாக உங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்ண ட்ரை பண்ணால் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிற வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, உங்களோட இமெயில் ஐடி ஹேக் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு போங்க, haveibeenpwned.com. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க்குக்கு போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டில். இது வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த இமெயில் அட்ரஸை நான் செக் பண்ண போகிறேன். இது வந்து ஹேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கேன். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோ பாண்ட் அப்படின்னு வருது. ஏன்னா 4 வெப்சைட்டில் இந்த க்ரெடென்ஷியல் வந்து ப்ரீச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது என்னென்ன சைட்டில் இது ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 000 வெப் ஹோஸ்ட் 2015 ஒரு பெரிய இந்த வெப்சைட்டில் ஒரு மேசிவ் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் இந்த வெப்சைட்டில் இருந்து இந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்துலேயுமே நான் ரீசெட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னொரு டேட்டா கேம்ப் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. இதில் 2018 நடந்திருக்கு. இதில் IXIGO, இது கொஞ்சம் ஃபேமஸான ட்ராவல் போர்ட்டல். இதில் வந்து 2019 நடந்திருக்கு. ப்ரோக்ராமிங் ஃபோரம்ஸ், இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இது வந்து 2015 நடந்திருக்கு. ஸோ இது வந்து 4 ப்ரீச் நடந்திருக்கு. இதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணி அது எங்கேயும் ப்ரீச் ஆகிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஆகிருந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக போய்ட்டு அந்த வெப்சைட்ஸில் உங்களோட க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட க்ரெடென்ஷியல் எங்கேயாவது ஹேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செகண்ட் ஒன், உங்களோட பாஸ்வேர்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களோட பாஸ்வேர்டு இங்கே போடுங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு போகாது. இந்த செக் வந்து லோக்கலாக தான் நடக்குது. அது நம்ம எப்படி இன்ஷூர் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ நெட்டு கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்னோடய வைஃபை மோடில் போயிடுறேன். ஒன் செக், ஏரோப்ளைன் மோட். ஓகே, கம்ப்ளீட்டாக இப்போ நெட்டு கிடையாது. .com வரல. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய மிஷினில் நெட்டு இல்லை. இப்போ வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். சும்மா admin 1 2 3 அப்படின்னு போட்டேன்னு என்ன ஆகுது, 1 minute இதை கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போடுவோம். ஓகே, என்ன சொல்லுது, 7 quadrillion years எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா இந்த பாஸ்வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த பாஸ்வேர்ட் நம்ம எப்படி இவ்வளோ பெரிய லென்த்தான கேரக்டர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒவ்வொரு டைமும் நம்ம ரீசெட் பண்ண வேண்டியது இருக்கும், 4 நாள் யூஸ் பண்ணலன்னா மறந்துடுவோம், அப்படிங்கிற டிஃபிகல்ட் இருக்கும், அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் சும்மா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து எப்போவுமே என்ன செட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ என்னோடய நேம் வந்து, இப்போ ஒரு யூஸரோட நேம் வந்து ராஜேஷ்னு எடுத்துக்கோமே. நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணுவீங்க, ராஜேஷ் @123 ராஜேஷ், அப்படி இல்லைனா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 14/01/990 இந்த மாதிரிலாம் யாராவது ரேண்டமாக என்ட்ரு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிள் இல்லாமல் அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்டில் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸ் டைப் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் லோவர் கேஸ் டைப் பண்ணிக்கோங்க. எண்டில்
உங்களோட ஏதாவது 2 டிஜிட் உங்களோட ஃபேவரட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபேவரட்டு யூஸ்வலாக பாஸ்வேர்டில் வைக்கக்கூடாது. இந்த காம்பினேஷனில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கிற பாஸ்வேர்ட். எதுக்கு சொல்லணும்? இதை வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் இது செக்யூர்டாகவும் இருக்கும். இப்போ நான் இதை காப்பி பண்ணி இங்கே நான் போடுறேன், எவ்வளோ டைம் ஆகும் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7 quadrillion years ஆகுது. இப்போ இதே மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ். இப்போ வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா உங்களோட பாஸ்வேர்ட் உங்ககிட்ட ஏன் சொல்லணும் @13. ஸோ இது பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் இது வெரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இந்த நம்பரை வந்து நீங்கள் எப்படி வேணால் உங்களோட ஃபேவரட் மாற்றி வச்சுக்கலாம், இல்லை ரேண்டம் நம்பராக வச்சுக்கலாம், இல்லை ஃபிபோனாக்கி சீரீஸ், உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சமான நம்பரோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1 1 2 3 5 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தங்கிலீஷை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை வெரி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும். ஸோ இந்த 2 வெப்சைட், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் ஐடி எங்கெங்கெல்லாம் ஹேக் ஆகிருக்குன்னு பார்க்குற வெப்சைட், இன்னொன்று உங்களோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்குற வெப்சைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.